எடுத்ததுமே சிஎம் சார் தேங்க்யூன்னு சொல்றாரு. காவல்துறைக்கும் அங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் நன்றி சொல்றாரு. இந்த மனப்பான்மை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அதுதான் அங்கே வந்து நேற்று அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, பேசினார், எந்த பிரச்சனை நீட்டாக வந்தார் பார்த்தீங்களா. காவல்துறையுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இங்கேயும் ஒத்துழைப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வரக்கூடிய கூட்டத்தை இந்த கணிக்க முடியலன்றாங்க அவங்க. ஓகே, இனிமேலாவது இவ்வளோ பேர் ஒன்றும் இல்லை, கூடயே ஒரு 10,000 பேர் சொல்லுவோம். ஓ 25,000 பேர் வருவாங்கன்னா ஒரு 40,000 பேர் வருவாங்க சார்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வர்ற கூட்டத்தை தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து அதாவது இங்கே கியூஆர் கோடு மூலமாக சொல்லி உள்ளே போய் அனுப்பிச்சப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியாது. அதை பாண்டிச்சேரி சின்ன ஊர் நமக்கு ஓகே. பட் நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் சேலம், கோயம்புத்தூர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் கூட அப்படி பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பை அதிகப்படுத்துவாங்க, கண்டிப்பாக காவல்துறை அதிகப்படுத்துவாங்க. கூட்டத்தை இவங்க கம்மியாகவே சொல்ல வேணாம், சும்மா 10,000 பேர் 20,000 பேர் வர வேணாம், 40,000 பீப்புள்ஸ் வருவாங்க. எனக்கு இந்த ஸ்பேஸ் வேணும்னு கேட்கட்டும் அவங்க. ஏன்னா இப்போ கூட சேலத்தில் கூட ஒரு ஸ்பேஸ் கேட்டு மறுக்கப்படும் போது இன்னொரு இது கேட்டிருக்காங்க. இப்போ ஈரோட்டில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமாம், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரப்போகுது. அங்கே வந்து செங்கோட்டையன் சொல்கிறாங்க, கொங்கு மண்டலத்தையே நாங்கள் ஒரு ஷேக் பண்ண போகிறோன்றாரு. இங்கே செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது மாதிரி என்னுடைய பாறைக்கு என்ன தெரியுன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இவர் விஜய் பின்னாடி வரும்போது இந்த முன்னாடி வந்து செங்கோட்டையன் ஆஞ்சில் சம்பவத்தை எங்கள் தலைவர் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி இந்த மணி ஓசையை தெறிக்க விட்டு உள்ளே போவாங்க. இப்போ இனிமேல் வந்து என்னுடைய பார்வைக்கு முன்ன யாரும் இல்லை, யாரும் பேசுறதுக்கு இல்லை, பக்கப்பலமை யாரும் இல்லை அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல அனுபவசாலிகள் யாரும் இல்லைன்னு சொன்னோம். நானே சொன்னேன், மூத்த தலைவர் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் அவர்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் விஷயத்த நம்ம சேனல் நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அவர்கள் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, மற்றவர்கள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து முழுமையை அடைஞ்சுதான் நான் நினைக்கிறேன். நான் இதை அவர் உட்காந்து அழகாக செங்கோட்டையன் அந்த பேசுகிற ஸ்டைலு, ஸோ பக்கத்தில் 4 பேர் பின்னாடி 4 பேர் வரும்போது அந்த ஒரு மெரிட், அந்த தோரணை, ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இப்போ விஜய் வந்து அண்ணே அடிக்கணே, நீங்கள் போய்கிட்டே இருங்க, நீங்கள் பின்னாடி நான் வந்துகிட்டே இருக்கேன் யானை மாதிரி, நீங்கள் மணி மாதிரி முன்னாடி போங்க நீங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, நாஞ்சில் சம்பத்துக்கு அடுத்த ஒரு டார்கெட் கொடுக்க போகிறாங்க. அவர் வரட்டும். அவர் சும்மாவே மைக்க பிடிச்சாருன்னா 2-3 மணி நேரம் பேசுவார். ஏங்க, கலைஞர் ஐயா அவர்கள் வந்து வரதுக்கு லேட் ஆச்சுன்னு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ந்து பேசின ஒருத்தர் பேச்சாளர் யாருனால பேச முடியும்? தெரிக்க விட்டார். அது இங்கே பிரதிபலிக்கும். விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த தைரியம் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நிறையா வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். இதை